என்னன்னா முக்கியமான டெண்டர் சம்பந்தமான ஆர்டிஸ்ட்கள் வந்து மிஸ் ஆகிருக்கு. 20 ஆர்டிஸ்ட்கள் வேணுன்னா மாயமாக இருக்க சொல்லி அமைச்சர் நிர்மல்குமார் இன்னைக்கு வேணுன்னா பார்த்து ஒரு தனிப்பட்ட சிலர் வேணுன்னா மிரட்டி பார்க்குறாங்க அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு. தமிழ்நாட்டில் வந்து ஒரு அமைச்சரை மிரட்டக்கூடிய அளவிற்கு ஒருத்தருக்கு துணிச்சல் இருக்குது அப்படின்னா அந்தளவுக்கு சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு இருக்குன்னு அப்போ நீங்கள் பார்த்துக்க வேண்டியதான். ஒரு அமைச்சரையே வந்து யாரோ ஒருத்தர் மிரட்டி பார்க்குறாங்க அப்படின்னு ஒரு அமைச்சரே சொல்லும்போது அப்போ சாமானியர்களுக்கு எப்படி பாதுகாப்பு இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் அதில் வந்து எடுத்துக்க வேண்டியதான். ஆனால் இதுவரைக்கும் இந்த தாவேக அரசு பொறுப்பேற்று மின்துறை அமைச்சர் அந்த துறைக்கு அமைச்சராக நியமிக்கப்பட்டு இதுவரைக்கும் அந்த டிஸ்ட்ரிபியூஷனுக்குன்னு தனியாக மின் விநியோகத்துக்குன்னு தனியாக சிஇ லெவல்லையோ எஸ்சி லெவல்லையோ ஒரு ஆய்வு கூட்டங்களை கூட நடத்தலை. நான் விசாரித்த வரைக்கும் அவர் என்னென்னா அலுவலகத்துக்கு போகிறாரு, சிஎம்டி பார்க்குறாரு, டைரக்டர் அந்த மாதிரி முக்கியமான இருக்கிற மேலே இருக்கிற அதிகாரிகளை மட்டும் பார்த்துட்டு அதுக்கு கீழே இருக்கிற அதாவது என்ன கடைநிலை வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த அதிகாரிகளுடைய ஆய்வுக் கூட்டங்களை நடத்தினா தான் எந்த ஊரில் என்ன பிரச்சனை இருக்குது. பொள்ளாச்சியில் வந்து இப்போ தென்னை மரம் இருக்குது, மட்டை விழுகுதுன்னா அந்த இடத்துல பவர் கட் ஆகுதுன்னா அதுக்கான காரணங்கள் என்னங்கிறத பார்த்து நடவடிக்கை எடுக்க வேண்டிய துறை அது. அதாவது வந்து மற்ற துறைகளைப் போல இல்லை, மின்சாரத்துறை உடனுக்குடன் நடவடிக்கை எடுத்து சரி செய்ய வேண்டிய துறை. இதுவரைக்கும் நான் விசாரித்த வகையில் ஒரு ஆய்வுக் கூட்டங்களை கூட முழுமையாக மின் விநியோகத்திற்கான அந்த கூட்டங்களை நடத்தலை அப்படிங்கிறது தான் கருத்து. அதனால் எதையுமே வந்து இவங்க முழுமையாக ஆராயாமல் சம்பந்தப்பட்டிருக்கின்ற அமைச்சர்கள் அந்த துறையை பற்றி முழுமையாக கவனம் செலுத்தி தெரிந்து கொள்ளாமல் ஒரு அரைகுறைத்தனமாக அவருடைய அவங்ககிட்ட சுத்தமாக வந்து நிர்வாக திறமைங்கிறது கொஞ்சம் கூட இல்லை. அதை வெளிக்காட்ட முடியாமல் பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு மாற்று கருத்துக்களை சொல்லிகிட்டு இருக்காங்க. நாங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்கின்ற பொழுதே நான் சொன்னேன், சட்டமன்றத்தில் 1,55,000 கோடி மின் வாரியம் கடனில் இருக்குன்னு சொன்னேன். வருஷம் 15,000 கோடி வட்டி கட்டுறோன்னு சொன்னேன். இப்போ இந்த 5 வருஷத்தில் எவ்வளோ வட்டி கட்டியிருப்போம்? ஒரு வருஷத்துக்கு 15,000 கோடினா 75,000 கோடி வட்டியே கட்டியிருக்கோம். அப்போ 2 லட்சம் கோடி கடன் இருக்குங்கிறாரு. நாங்கள் இருக்கும்போதே 1,50,000 லட்சம் கோடி, நாங்கள் வரும்போது 1,50,000 லட்சம் கோடி கடன், வட்டி கட்டினது சேர்த்துனீங்கன்னா 2 லட்சம் கோடி நார்மலாக வரக்கூடியது தான். அந்த 2 லட்சம் கோடி கடன் அப்படிங்கிறத தவிர தமிழ்நாடு அரசு எங்களுடைய தலைவர் அவர்கள் முதலமைச்சராக இருந்து மின்வாரியத்துக்கு எவ்வளோ நிதி கொடுத்தாங்கன்னு அந்த மின்துறை அமைச்சர் சொல்லலை. ஏதோ தவறுகள் நடந்ததை போல் ஒரு தோற்றத்தை உருவாக்குவதும், ஏதோ ஹார்ட் டிஸ்க் காணாமல் போச்சு, ஹார்ட் டிஸ்க் காணாமல் போனால் யார் வேணாலும் நடவடிக்கை எடுக்கலாம்ல. யார் சம்மந்தப்பட்டவங்க இருக்காங்க, எந்த செக்ஷனில் காணாமல் போயிருக்கு, இதெல்லாம் நடவடிக்கை எடுக்க வேண்டியது அரசினுடைய கடமை, சம்மந்தப்பட்ட துறையினுடைய அமைச்சருடைய கடமை, சம்மந்தப்பட்ட அதிகாரிகளுடைய கடமை. ஒரு கீழ் லெவலில் இருக்க ஒரு தவறு பண்ணாங்க அப்படின்னா உங்கள் நிறுவனத்தில் யாரோ ஒருத்தர் ரிப்போர்ட்டர் தவறு பண்ணால் உடனடியாக மேலக்கும் நடவடிக்கை எடுக்க தானே செய்வாங்க. அது மாதிரி தான் அதுவும் ஒரு துறை சார்ந்தது. அது வந்து ஒரு பெரிய அளவில் ஏதோ தவறுகள் நடந்தது போல் அந்த துறை ஏதோ வந்து இவங்க புதுசாக நான் 2-3 பேட்டியில் பார்த்தேன். சீரமைக்க போகிறேன். முதல்ல மின்வெட்டை சீரமைங்க, அப்புறம் துறைகளை சீரமைக்கலாம். துறைகள்லாம் ஏற்கனவே சீரமைக்கப்பட்டு பல முன்னேற்றங்களை நோக்கி போயிடுச்சு. கடைசி 2 வருஷம் இதில் வருவாயில் தான் இருந்தது மின்வாரியம். அதனால் முதல்ல மின்வெட்டை சீரமைக்கிறத விட்டுட்டு துறைகளை சீரமைக்க போகிறோம்னு சொல்லிட்டு இருக்காரு. மின்வெட்டுக்கு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கணும் இந்த அரசு. கடந்த ஆட்சியோட ஆதரவாளர்களான அதிகாரிகள் சிலர் தப்பு பண்ணுறாங்க, அதனால மின்வெட்டு அப்படிங்கிற மாதிரி அர்த்தப்பட மாதிரி எதிர்கட்சி உங்களுக்கு ஆதரவான அதிகாரிகள் தான் தப்பு பண்ணுறாங்க அப்படின்னு சந்தோஷமாக இருக்குது சார் கேட்குறது. அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, அரசு மாறலாம், அதிகாரிகள் மாற மாட்டாங்க, அவங்களே தான் இருப்பாங்க. சிஇயாக இருக்கட்டும், எஸ்சியாக இருக்கட்டும், ஒரு செக்ஷன்லேருந்து இன்னொரு செக்ஷனுக்கு வேணால் பணியிட மாற்றம் செய்யலாமா தவிர அவங்க அந்த மின் வாரியத்தில் தான் பணியாற்றக்கூடிய சூழல் அவங்களுக்கு இருக்குது. அதனால் வந்து எந்த அரசாங்கம் இருந்தாலும் அதே அதிகாரிகள் தான் அங்கே மின் வாரியத்தில் பணியாற்ற போகிறாங்க. ஆக பணியாற்றக்கூடிய அதிகாரிகளில் யார் ஒரு சிலர் தவறு அன்றைக்கி சொல்லும்போது பார்த்தாங்க 1% கருப்பாடுகள். நாங்கள் இப்போ அந்த 1% யாருங்கிறத 99% அதிகாரிகளை வச்சு கண்டுபிடிக்கலாம்ல. 100 பேர் வேலை செய்கிற இடத்துல ஒருத்தர் தவறு பண்ணுறாங்கன்னா யார் அந்த ஒருவர் தவறு செய்யக்கூடியவர் எளிதில் கண்டறிய முடியும், அவங்க மேலே நடவடிக்கை எடுக்க முடியும். அதெல்லாம் வந்து அதாவது என்னென்னா என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஆடவே தெரியாதான் வீதி கோணையும் வாங்கலாம். அது மாதிரி துறை சார்ந்து விவரங்கள் புரிதல் இல்லை, அந்த புரிதலுக்கான அவர்களுக்கு அந்த தகுதியும் இல்லை. அதை மறைப்பதற்கு இது போன்ற கருப்பாடுகள் இருக்கிறது என்ற கருத்துக்களை முன்வைக்கின்றார்கள். கடந்த 5 ஆண்டுகள் எல்லாமே இருந்த ஆர்டிஸ்டுக்கான யாரும் சொல்லி அதை எடுத்துக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. உங்களுடைய பெயரும் அந்த கொடுத்துருக்காங்க. அதாவது இப்போ தான் நீங்கள் கேள்வியில் கேட்கும்போது சில கேள்விகளை முன் வச்சிங்க. அதாவது அரசு இப்போ நாங்கள் தேர்தல் முடிஞ்சு 1 மாதம் ஆச்சு, வாக்கு எண்ணிக்கை முடிச்சு. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு புதிய அரசு வந்திருக்கு. புதிய அரசு வரும்போது சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் எப்படி வந்து எந்த அரசு இருக்கோ அந்த அரசிற்கு அந்த அரசை சார்ந்து வேலை செய்வாங்க.
அவங்களுக்கு என்ன நேர்மையான பணிகள் இருக்கோ அந்த பணிகளை செய்ய போகிறாங்க. அப்படிப்பட்ட ஆவணங்கள் வந்து நான் இப்போ சொன்னல, அந்த டென்ட் டாக்குமெண்ட் ஒருத்தர் எடுக்கிறாங்கன்னா அதுக்கு எத்தனை கமிட்டி இருக்குது, அது எப்படி கடைசியாக இறுதி முடிவு எடுக்கிறாங்க, அதுக்கு அனுமதி எப்படி கொடுக்குறாங்கிற வரைக்கும் சொல்லியிருக்கிறேன் நான். அதனால் இதில் அவங்க தவறு யார் வேணாலும் நடவடிக்கை எடுக்க வேண்டியதுன்னா, அதை விட்டுட்டு ஒரு பதட்டத்தை உருவாக்குற மாதிரி ஏதோ ஒரு புதிய தவறுகளை கண்டுபிடிச்சி ஒரு பூதகரமாக ஒரு பெரிய இதை கொண்டு வந்துட்ட மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்குவதற்கான முயற்சி செய்கிறாங்க. அந்த முயற்சி ஒருபோதும் எடுபடாது.